எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், தொழில நஷ்டம், என்னென்னவோ வந்துச்சு. ஆனா என் இயேசுவின் அன்பு என்னை விட்டு மாறவே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அவர் மேல இருக்கிற அன்பு குறையவே இல்லை. சொல்றீங்களா? ஹல்லேலூயா. பாடுவோமா? நீங்களே பாட போறீங்க. ஆரம்பித்து விட போகிறோம். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே எல்லாரும் சத்தமாக களி கூர்ந்து கீழப்பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பாடும்போது பாடல் வரிகளை வெறும் உதட்டில அல்ல, இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வருகிற பிரச்சனைகளை இனி நான் பார்ப்பதில்லை, இதுவரை உங்களை எதிர்த்து போராடின எகிப்தியனை இனி நான் பார்ப்பதில்லை. உங்க தொழிலையா இருக்கலாம், உங்க ஊழியத்தில் இருக்கலாம், உங்க சரீரத்துல இருக்கலாம். பாருங்க, அந்த வார்த்தையை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் திரும்ப அவர்கள் பார்க்கவே இல்லை. முழுவதுமாக எகிப்தியனை அந்த செங்கடல்ல அழிச்சிட்டாரு. எவ்வளவு பாருங்க, ஒரு லிட்ரலா அவர் சொன்ன காரியம் நடந்ததென்றால், இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களோடு போராடுகிற எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதில்லை. உங்கள் கசந்த வாழ்க்கை மதுரமாய் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும். யார் யார் இந்த வார்த்தையை உண்மையாகவே ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்வீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இன்றைக்கு போராடுகிற போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைக்க போகிறார். விசுவாசத்தோடு பாடுவோம். கரங்களை தட்டுவோம். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. வசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். வசந்தமாரா மதுர
உங்களுக்கு விரோதமான எகிப்தியன் சங்காரம் பண்ணப்படும்படியாக விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. உங்க பிரச்சனைகளை பார்த்து, உங்க வியாதியை பார்த்து, உங்கள் தொழிலுக்கு வியாபாரத்துக்கு எதிரான போராட்டங்களை பார்த்து, உங்கள் தோல்வியை பார்த்து, இனி நான் இதை காண்பதில்லை, ஏனென்றால் ஆவியானவர் எனக்காக கொடியேற்றி இருக்கிறார், ஆவியானவர் எனக்காக கொடியேற்றி இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையின் கசந்த மாறாக்கள் மதுரமாக போகிறது. ஆண்டவரை நம்பின எனக்கு, இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணின ஒவ்வொன்றையும் எனக்கு என் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை நான் உரிமையாக்க போகிறேன். உங்களுக்கு முன்பதாக பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? ஒருவேளை உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்க டீச்சரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இன்றைக்கு சொல்லுங்க, இனி இவர்களுடைய எரிச்சலை நான் காண்பதில்லை, இனி இவர்களுடைய நெகட்டிவ் எதிர்மறையான வார்த்தையை நான் கேட்க போறதில்லை. ஆவியானவர் எனக்காக யுத்தம் செய்ய போகிறார், ஆவியானவர் எனக்காக கொடியேற்ற போகிறார். என் கண்கள் காண போகிறது. என் பிள்ளையை பயமுறுத்துகிற காரியத்தை இனி நாங்கள் காண்பதில்லை. இனி என் தேவன் எழுந்தருளி இருப்பதை நாங்கள் காண போகிறோம். குடும்பமாக எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பின வல்லமைகள் இன்றோடு முடிய போகிறது, இன்றோடு அழிய போகிறது. தேவன் எங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார். தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். தேவன் எங்கள் யுத்தத்தை நடத்த போகிறார். உங்க குடும்பத்துக்கு விரோதமான யுத்தங்களை என் ஆண்டவரே நடத்துகிறார். அவர் முன்பதாக செல்லுகிறார். சோர்ந்து போகாத சகோதரனே, சோர்ந்து போகாதீங்க சகோதரியே. கர்த்தரே யுத்தத்தை நடத்தும் போது நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? எனக்கு விரோதமா இத்தனை பேர் இருக்கிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். ஒருவர் உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார். அவர் உங்கள் முன்பதாக செல்லுகிறார். உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். கரங்களை தட்டி சற்று நேரம், ஆண்டவரே நீர் எனக்கு இருக்கிறீர். ஆண்டவரே, எத்தனை பேர் எதிராக எழும்பினாலும், எத்தனை பேர் என்னை வெறுத்தாலும், எத்தனை பேர் என்னை தள்ளிவிட்டாலும், என்னை புறம்பாக்கினாலும், என்னை உதாசீனப்படுத்தினாலும், என்னை அற்பமாய் எண்ணினாலும், நீர் எனக்கு முன்பதாக பெரியவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எனக்காக யுத்தம் செய்ய போகிறீர். ஆண்டவரே, நீர் எனக்காக கொடியேற்ற போகிறீர். ஆண்டவரே, வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருங்க. உங்களுக்கு விரோதமான யுத்தங்களை என் ஆண்டவர் பொறுப்பேற்றிருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக நீங்கள் யார் யார் விசுவாசிக்கிறீர்களோ, உங்கள் கண்கள் முன்பதாக சேனை அதிபதியாகி இயேசு கடந்து போகிறார். உங்கள் கண்கள் அதை காணட்டும், உங்கள் கண்கள் காணட்டும். அன்பு சகோதரனே, உங்கள் கண்கள் காணட்டும். அன்பு தாயே, உங்கள் கண்கள் காணட்டும். உங்கள் குடும்பத்தின் யுத்தங்களை நடத்துகிறவர் அவர். உங்கள் குடும்பத்தை நடத்துகிறவர் அவர். ஓ ரமகந்தரோனி அந்தரனமா சேனரனமா ரகண கந்தனகது நமகடுர நமனி அங்கரனமா லப்தினது நம சேலரனமா ஈமரகந்தரோகதனனி அங்கரு சேனரனமௌனி அந்தரனமா. பரிசுத்த ஆவியானவருடைய மென்மையான பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. யாரும் தடுக்காதீங்க. தயவு செய்து அன்பாய் கேட்கிறேன், உங்களுக்குள் இருக்கிற சோர்வுகளை அப்புறப்படுத்தி விட்டு, உங்களுக்குள் இருக்கிற பலவீனங்களை இந்த நேரத்தில் தூக்கி எறிந்து விட்டு, மற்றவர்களை பார்க்காதபடி நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் ஆண்டவரும். இது ஒரு பெத்தேல், இது ஒரு பெத்தேல். சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் குறுக்கிடுகிற ஒரு இடம், தேவன் இடைபடுகிற ஒரு இடம். சோர்ந்து போகாமல் தைரியத்தோடு சிலர் அந்த மென்மையான பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய தூய பிரசன்னம் உங்கள் மேல இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, உங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. ஐயோ, என்னை தேற்றுவதற்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? இப்போது தேற்றுகிற அபிஷேகம், உங்க கண்ணீரை துடைக்கிற அபிஷேகம், ஆறுதலின் அபிஷேகம், உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற காயங்களை ஒவ்வொன்றையும் ஆற்றும்படியாக நிரப்பிக் கொண்டிருக்கிறது. விட்டுக் கொடுங்க. நிச்சயமாக இந்த நாளில அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். ஓ நமகந்தரோகதனியாந்தரனமா லகடரகந்தனோகதனகதனியாந்தருபசேனரனமா நிபனமா சோலபனியாஞ்சரனமானியா. வாய்களை திறங்க.
புதிய பாஷைகளினால நிரப்புகிறாரு. நீங்க பேசும்போதே உங்களுக்குள் அனல் உண்டாகட்டும். நீங்க பேசும்போதே உங்களுக்குள் ஆறுதல் உண்டாகட்டும். அநேக நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த ஊற்று திறக்கப்படுகிறது. உங்க சோர்வி நிமித்தமாக வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் ஆராதிக்க முடியாம இத்தனை நாட்களாக சோர்ந்து போனீர்கள். இப்போது ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வல்லமை. இழந்து போன அபிஷேகம், இழந்து போன வரங்கள், இழந்து போன அந்நிய பாஷை இப்போது உன் நாவை ஆண்டவர் தொடுகிறார். என்னை ஆண்டவர் உயிர்ப்பிப்பாரா? என்னை மீண்டும் நிறுத்துவாரா? என் ஆதி நிலைக்கு என்னை கொண்டு செல்வாரா? நான் எப்படியாக ஜெபித்தேனே, ஜெபிக்க முடியவில்லையே. தளர்ந்து போய் வந்திருக்கிற சகோதரியே, உன்மேல் இருக்கிற நம்பிக்கையை ஆண்டவர் விடவே இல்லை. Still he has hope in you. உன் மேல ஆண்டவருக்கு நம்பிக்கை இருக்குது. நீ ஓட வேண்டிய, நீ செல்ல வேண்டிய, நீ பயன்பட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. சோர்வை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவர் கரத்துல உன்னை ஒப்புக்கொடு. வாலிப சகோதரனே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கென்று வைராக்கியமாய் சவால் விட வேண்டிய எலியா, நீ மறந்து போகாத, மறந்து போகாத. இந்த நேரத்தில் அவருடைய வல்லமை உன்னை நிரப்பட்டும். அவருடைய வல்லமை உன்னை நிரப்பட்டும். வல்லமை உங்களை நிரப்பட்டும். சகோதரர்களை நிரப்பட்டும். சகோதரிகளை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஓரமக்கன சுபரகந்தரமணியா லிபபமக செய்நிரமௌனியா. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. அவர் சொன்னது சொன்னதுதான். அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் நிறைவேற்றாமல் போக மாட்டார். உன்னை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பலிக்க போகிறது. அந்த 11 மணி நேரத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். சோர்ந்து போகாமல் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்துல வாக்குத்தத்தத்தை பிடித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் பிள்ளையை குறித்து நீங்க சொன்னீர் ஆண்டவரே, இப்போது சூழ்நிலையை பார்த்தா நடக்காததுதான், ஆனால் நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது. என் கண்கள் காண போகிறது. நான் பார்ப்பேனோ என்னவோ சொல்லாத, நீங்க பார்க்க போறீங்க. உங்க தொழில்ல உங்க தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். உங்க ஊழியத்துல உங்க தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார். உங்க குடும்பத்துல நிறைவேற்ற போகிறார். இந்த சபையை குறித்து சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற போகிறது. இந்த சபையை நிரம்பி வழிய பண்ண போகிறார், நிரம்பி வழிய பண்ண போகிறார். காலி இடங்கள் எல்லாம் நிரப்ப போகிறார். உங்க சத்தம் எழும்பட்டுமே. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாயில போடுகிற வார்த்தைகளை தைரியமா பேசுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. உங்க மாம்ச சிந்தையில வருகிற வார்த்தைகளை, எண்ணங்களை சிறையாக்குங்க. பரிசுத்த ஆவியால் அதை சிறையாக்குங்க. சுட்டரிக்க ஒப்பு கொடுங்க. வேண்டாம், இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாகட்டும். தம்முடைய வல்லமையினால் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பூரண ஆசீர் பொழிந்திடுமே. பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே, தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழித்தோங்குமே. ஒரு பழைய பாடல். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை நிரப்பும்படியாக எல்லாரும் அந்த பாடல்களை பாடும்போது விடுதலையோடு பாட போறீங்க. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையால் நிரப்ப போகிறார். ஒரு நாள்ல நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அல்ல, இன்றைக்கு அதை விட பல மடங்கு வல்லமையோடு உங்க மேல இருக்கிற ஆவியானவர் உங்களை நிரூபிக்க போகிறார். சிஸ்டர், உங்களை நிரூபிக்க போகிறார். உங்களுக்குள் ஆவி இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஜனங்கள் காணும்படியாக உங்க மேல அவருடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்ற போகிறார். ஜீவ தண்ணீராலே, தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து
சக்தி அடைந்தேக பக்தியோடு இறங்க சுத்த ஜீவமூச்சே பொங்கி பொங்கி வா வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரிலே பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரிலே பொங்கி பாடவே மாபரிசுத்த தலமதிலே மாசில்லாத தூய சந்நிதியிலே வான்மகிமை தங்க வாஞ்சை பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம் வான்மகிமை தங்க வாஞ்சை பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம் வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரவே தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரவே வாஞ்சியோடு கேளுங்க அன்பினருள் மாறியே வாழ்வே அன்பரிலே பொங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாழ்வே அன்பரிலே பொங்கி பாடவே குற்றங்குறைகள் நீழ்தல்களும் முற்றுமாக நீங்க சுட்டரித்திடும் இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே இயேசுவின் சிலுவை இரத்தமே என் தேவை எந்த ஆத்துமாவை வெண்மையாக்குமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரவே தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரவே தந்தருளுமே அன்பினருள்
நிரப்பப்பட வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் அளவில்லாமல் ஊற்றுகிறார் தம்முடைய ஆவியை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவை நிரப்புகிறார், தாகமுள்ள ஆத்துமாவை நிரப்புகிறார். இன்னைக்கு தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் அவர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார், நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். வாயில திறந்த அந்நிய பாஷையில நிரப்பு 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 நிரப்பு. ரமகந்தரமணியா குருபனனியா ரபனமணியா திருநமணியா. மீட்கப்பட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. மீட்கப்பட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஆவியானவரை அசட்ட பண்ணாதீங்க, ஆவியா விட்டு போடாதீங்க. ஓ ரமகந்தருபயந்தியாம் துருபனியா நகடகதனிகம் துனோசை பரரமௌ ஷரரமௌனியா நீங்களாகவே ஆவில நிறைந்து சற்று நேரம் மாறாதீங்க. லட்டினக சம்பரோகதன குணன சங்கிளபடரினியா நே கணோகன காசம்பரனமௌனியா லக்மனௌகு ஜங்கரோகணரனமௌனியா. ஆண்டவருக்கு நேராக திரும்புவோம், ஆண்டவருக்கு நேராக திரும்புவோம். மனமேட்டிமையை விட்டு வெளியே வருவோம். உங்களை தாழ்த்தும் போது உங்களை உயர்த்தும்படியாக என் ஆண்டவர் இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கிறார். யார் யார் உங்களை தாழ்த்துகிறீர்களோ உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஆவிக்குரிய பெருமைகளை அப்புறப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் மனமேட்டிமையாகிய பொல்லாத ஆவியை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஒருவரை இது நிரப்பக்கூடாது ஆண்டவரே. நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருகும்படியாக எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபா தூனமானியா நகர செய்னரனமௌனியா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அவருடைய பார்வைக்கு, அவருடைய கண்களுக்கு அன்பு மகளே, நீ அருமையா இருக்கிற, நீ பிரஷியஸா இருக்கிற. ஒருவேளை நீ நினைத்த நபர்கள் உங்களை அற்பமா எண்ணி இருக்கலாம், உன்னை வெறுத்து இருக்கலாம், உன்னை புறக்கணித்து இருக்கலாம். ஆனா you are precious before his sight. ஆண்டவருடைய கண்களுக்கு, ஆண்டவருடைய பார்வையில you are precious. நீ அருமையா இருக்கிறாய், நீ விலையேற பெற்றவளாய் இருக்கிறாய். So you will be rewarded. நீ கனம் பெற போகிறாய், நீ கனம் பெற போகிறாய். அன்பு சகோதரர்களே, நீங்கள் கனம் பெற போகிறீர்கள். யார் யார் முன்பதாக தலை குனிந்தீர்களோ, யார் முன்பதாக அவமானப்பட்டீர்களோ, யார் உங்களை வெறுத்து தள்ளினாங்களோ அவர்கள் முன்பதாக ஆண்டவர் உங்களை கனம் பண்ண போகிறார். ஆண்டவர் உங்களை கனம் பண்ண போகிறார். எனக்கா இந்த கனம்? என்னை ஆண்டவர் இப்படி உயர்த்தினார், எனக்கு எப்படி? நான் தகுதியற்றவன் என்று நீ சொல்லும் நாட்கள் வரப்போகிறது, நீங்கள் சொல்லும் நாட்கள் வரப்போகிறது. வெகு விரைவாக என் ஆண்டவர் இதை உறுதிப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் அநேக முறை உன்னோடி வந்த வார்த்தைகளை பேசி இருக்கிறார். மீண்டும் அதே வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ ரபாக்கனரனோ மௌனியா நிக்கர செய்மரணமா. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்ய போகிறது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்ய போகிறது. கர்த்தர் பராக்கிரமசாலியாய் உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார், உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார். சத்துரு சேனை எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும் அவர்களுக்கு முன்பதாக பராக்கிரமசாலியாய், சேனையின் தலக கர்த்தனாய், சேனை அதிபதியாய் அவர் முன் செல்லுகிறார். இந்த இயேசு பெரியவர் என்று சொல்லி பாட போகிறோம். இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். மிகவும் பழைய பாடல். இந்த பாடலை பாடும்போது எனக்கு ஆண்டவர் இந்த வாரத்துல இந்த பாடலை மீண்டும் மீண்டும் பாட வைத்தார். ஏன் தெரியுமா? எந்த பிரச்சனை, எந்த மனிதன் எனக்கு எதிர்த்து நின்றாலும், சத்ரு பலமா இந்த வாரத்துல எதிர்த்து வந்தான், ஆனால் அவனுக்கு முன்பதாக என் இயேசு பெரியவரா எழுந்தருளினார். எல்லா வல்லமையிலும் முறியடிக்கப்பட்டது. ஆண்டவர் செய்ய வேண்டிய கிரியை என் மூலம் செய்து முடித்தார். அதே ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும், ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் ரொம்ப பாவின்னு எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்க. இல்ல சகோதரனே, உங்களுக்கு இயேசு பெரியவர். உங்க பிரச்சனையை பார்த்து பயந்து போய் வந்திருக்கீங்களா?
உங்க கடன் பிரச்சனைனால இன்னைக்கு சோர்ந்து தலை குனிந்து வந்திருக்கிறீங்களா? அதற்கு முன்பதாக சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். வாய் திறந்து சொல்லுங்களேன், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். என் வியாதியை காட்டிலும் என் இயேசு பெரியவர், என் பிரச்சனையை காட்டிலும் என் இயேசு பெரியவர். என்னுடைய குடும்ப சூழ்நிலை இவ்வளவு மோசமா இருக்கிறது, இதை காட்டிலும் என் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. பாட போகிறோம். பாடும்போது இயேசுவை முன்னால நிறுத்துங்க. அவர் பெரியவரா இருப்பது போல பாருங்க. சாத்தானை பார்த்து சொல்லுங்க, ஐயோ நீ இவ்வளவு சின்னவனா, நீ ஒன்றுக்குமே உதவாதவன் சொல்லுங்க. பயப்படாதீங்க. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். 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 என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்ட பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்ட பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர். இயேசு பெரிய, எல்லாரும் கரங்களை தட்டி, இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். உற்சாகத்தோடு பெரியவராக நினைத்து பாடுங்க. சத்தமாக பாடுங்க. சிறிய இயேசு அல்ல, பெரியவர். இயேசு பெரியவர், நாம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு பெரியவர். ஜீவாப்பம் நானே என்று இயேசு பெரியவர். தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு பெரியவர். ஜீவாப்பம் நானே என்று இயேசு பெரியவர். உலகிற்கு ஒளி
எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்களேன், எனக்குள் இருக்கிற இயேசு. சத்தமா சொல்லுங்களேன், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என் பிரச்சனையை காட்டிலும், என் பிள்ளையுடைய வியாதியை காட்டிலும், என் தொழில் நஷ்டத்தை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர் என்று பாட போகிறோம். நம்ம என்றால் எல்லாருக்கும் பொதுவா நினைச்சிருவோம். அதே போல 4வது சரணத்தை மட்டும், எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகிலுள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். குறைகளை நிறைவாக்கும், அந்த வரி எழுதப்படவில்லை, குறைகளை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், என் இயேசு. நன்றி. இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோது கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோது கைவிட மாட்டார். எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். குறைகளை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். குறைகளை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோது கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோது கைவிட மாட்டார். இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். 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 ஓரவாதி ரோமகரே தெரியுமா? இந்த நேரத்திலும் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரிய பிள்ளைகள் வரைக்கும் பெற்றோராகிய நீங்கள் இந்த ஆலயத்துல ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. இந்த உலகத்தின் பயங்கரமான சம்பவங்களை கேட்கிறோம். ஆண்டவரே, என் குழந்தைய இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உங்க பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கு சாட்சியா நிறுத்துங்க. ஆண்டவரே, அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் வருவான் என்று எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொன்னார்களே, இன்றைக்கு அவன் சோர்ந்து போனாலும் நீ சொன்ன வார்த்தை பலிக்க போகிறது. ஆண்டவரே, உங்கள் பிள்ளையை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுங்க. ஒருவேளை ஜூனியர் சர்ச் போகிற பிள்ளையா இருக்கலாம், சிறு குழந்தையா இருக்கலாம், எல்லாரும் உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி நம் சபையின் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உமக்கென்று வளர்க்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் சாட்சியாய் நிற்கட்டும் ஆண்டவரே, ஞானமுள்ளவர்களாய் வளரட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் தீமைகள் அசுத்தங்கள் எங்களை பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை வியாதி பலவீனங்கள் தாக்கக்கூடாது ஆண்டவரே. ஸ்கூல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் போராடுகிற போராட்டங்கள் இந்த நேரத்தில் அழியட்டும். பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அதைரியப்படுத்துகிறவர்கள் சந்திக்கப்படட்டும். நம்முடைய பிள்ளைகள் சத்துருக்கள் முன்பதாக உயர்ந்த இடத்துல இருக்கட்டும். அவர்களை உயர்ந்த ஸ்தானங்களில் ஆண்டவர் வைப்பார்களாக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலையை கொடுப்பாராக. திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. குழந்தை பாக்கியங்களை கொடுப்பாராக. நம்முடைய பிள்ளைகள் கத்தருக்கென்று வைராக்கியமாய் எழும்புவார்களாக. ஓ ரமணியாம் திருநமா, கடைசியாக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? முழங்காற்படியிட்டு கடைசி ஆராதனையின் உச்சக்கட்டமே அதுதான். ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் பரிசுத்தமாய் உமக்கு பிரியமாய் உம்மை ஆண்டவரே உலகிற்கு காண்பிக்கிறவனாய் நான் இருக்கட்டும் ஆண்டவரே. என் ஆத்துமா சரீரம் முழுவதையும் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் வாழுகிற இயேசு வெளியே பிரதிபலிக்கப்படட்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய ஸ்ட்ரீட்ல இருக்கிறவர்கள் இயேசுவை காணட்டும். என் குடும்பத்தில் இருப்பவர்கள் இந்த வாரத்தில் இயேசுவை என்னில் காணட்டும். என்னை மாற்றும்படி விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வைப்பீராக, என்னை காத்துக் கொள்ளுவீராக, என்னை ஆண்டு நடத்துவீராக. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, மெதுவா அமைதலா பாடுவோம். என் ஆத்மாவும் சரி, சபையார் எல்லாரும் சேர்ந்து என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தீர் என்னை அர்ப்பணித்தீர். இயேசு தேவா அர்ப்பணித்தீர் என்னை அர்ப்பணித்தீர். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். கண்களை மூடி